And now it is my privilege to welcome our distinguished guest, Honorable Member of Tamilichi Thangapandian Ma'am, Member of Parliament representing South Chennai. Dr. Tamilichi Ma'am is an accomplished parliamentarian, poet, writer, playwright, and educator with a remarkable journey spanning literature, academia, theatre, and public service. She holds a PhD in English literature from University of Madras and has served as a senior lecturer at Queen Mary's College. As a celebrated writer, she has authored 29 books in Tamil and English, with her works receiving several literary recognition, including the Pavendra Bharatidasan Award from the Government of Tamil Nadu. As a member of parliament, she has actively associated with initiatives focusing education, women's empowerment, environmental conservation, and public health, including efforts to create skill development opportunities for younger generation. It is truly an honor to have someone who brings us together, literature, leadership, and public service, with us this evening. Ladies and gentlemen, please put your hands together and give us a very warm welcome to Dr. Tamilichi Thangapandian ma'am. Thank you, ma'am. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். முதலில் 6 மணி நிகழ்விற்கு 6:25 25 நிமிடங்கள் தாமதமாக வந்ததற்கு உங்கள் அனைவரிடம் என்னுடைய மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். Kindly excuse me. I try my best to be punctual. There's no excuse for that being unpunctual. இருந்தாலும் தாமதமாகிவிட்டது, மன்னிக்க வேண்டுகிறேன். எத்தனையோ காலைகளை கடந்து ஒரு நாளின் பயணத்தில் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த மாலை என்பது, இத்தகையதொரு மாலை என்பது மனதிற்கு மிகவும் நிறைவான மகிழ்ச்சியானதொரு மாலை. ஏனென்றால் சக மனுஷிகளை இந்த சமுதாயத்தில் தடைகளை உடைத்து தன் குறித்த ஒரு புரிதலோடு தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்தி தனக்கானதொரு தனித்த பாதையை பால்வீதியில் உருவாக்கி கொண்ட சக பெண்களாகிய, தோழிகளாகிய, சகோதரிகளாகிய உங்களை பாராட்டுகின்ற இந்த மாலை என்பது மிகுந்த மகிழ்ச்சியையும் நிறைவையும் திருப்தியையும் தருகின்ற மாலை. Truly a very special, unique evening to me. And I would like to congratulate our dear Parivu Saktivel for having organized this wonderful award ceremony. மிக மிக மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கொண்டேன். பரிவு என்ற அந்த வார்த்தை எவ்வளவு அருமையான ஆழமான தமிழின் உணர்வை, அதாவது உங்களுடைய விரல்கள் நகங்கள் அமர்ந்திருக்கின்ற நாற்காலிகளாக மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்தவர் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தும் பொழுது அதை தொட்டு துடைக்கின்ற ஒரு அன்பான ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும். அதோடு சமூகத்திலே பல நூற்றாண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த பெண்கள் தங்களுக்கான ஒரு தடத்தை பதிக்கும் பொழுது அவர்களுக்கு கைதூக்கி அவர்களை பாராட்டுகின்ற ஒரு கரமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு பரிவு சக்திவேல் அவர்கள் ஒரு முன் உதாரணம். மிக முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் இந்த மாலையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு பெண்ணை நாம் பாராட்டும் பொழுது, அவளுடைய அந்த சாதனையை அங்கீகரிக்கும் பொழுது, அவள் மட்டுமல்ல, இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கனவுகளை கண்ணில் சுமந்திருக்கின்ற எங்கோ ஒரு மூலையிலே இருக்கின்ற மற்றொரு பெண்ணுக்கும் இது ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக அமையும். அப்படிப்பட்ட தளம் இந்த தளம். ஒரு சில பெண்களை, ஒரு சில சகோதரிகளை அவர்களுடைய ஒரு தன்னை உணர்ந்த தருணத்திற்காக, சமுதாயத்திலே அவர்கள் தங்களை நிலை நிறுத்தி கொண்ட பயணத்திற்காக பாராட்டும் பொழுது அவர்களை மட்டுமல்ல, கண்ணில் கனவுகளோடு இன்னும் இந்த உயரத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்ற இன்னொரு பெண்ணை நாம் நினைத்து உணர்விலே இணைத்து கொண்டு பயணிக்கின்ற ஒரு விஷயம் இந்த விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்காங்க, நீங்க இன்னைக்கு பாத்தீங்க, ரொம்ப சுருக்கமா 2 படிக்கட்டுல ஏறி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், இந்த மேடைக்கு. ஆனா அது அந்த 2 படிக்கட்டுகள்ங்கிறது வெறும் 2 படிக்கட்டுகள் கிடையாது. 200 வருஷம், நம்ம கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு நம்ம
சமையல் அறையில இருந்து வரவேற்பறைக்கு வர்றதுக்கே, இப்ப வரவேற்பறையில இருந்து இந்த மாதிரி மேடைகளுக்கு வர்றதுக்கு எத்தனை படிக்கட்டுகள் தாண்டி வந்திருப்போம். என்னுடைய பயணம் என்பது தெற்கத்தி கரிசல் காட்டு கிராமமான மல்லாங்கிணறுன்னு ஒரு கிராமத்துல ஆரம்பிச்சது. அந்த மல்லாங்கிணறு கிராமத்துல மண் மெழுகிய தரையில் அமர்ந்து ஒரு 1ஆப்பையும் 3ஆப்பையும் படித்த பெண் இன்றைக்கு பல தரப்பட்ட தளங்களில் என்னுடைய ஆர்வத்தை பங்களிப்பை செய்து உங்கள் முன்பாக நிற்கின்ற இந்த மேடை என்பது வெறும் 2 படிக்கட்டுகளால் ஆனது மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ படிக்கட்டுகளை தாண்டி இந்த மேடைக்கு வந்திருக்கின்றோம். அது போலத்தான் சகோதரிகளாகிய, தோழிகளாகிய, தோழர்களாகிய உங்களுடைய பயணம். அந்த பயணத்தை கொண்டாடுவதற்கும் அந்த பயணத்தின் மூலமாக நீங்கள் எத்தனை பிற பெண்களை சென்று சேருகிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவே இந்த தளத்தை நான் பார்க்கின்றேன். இங்கே வந்து உங்களுடைய பயணத்திற்காக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு வார்த்தை பயணம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அச்சீவ்மெண்ட் இஸ் நெவர் a goal. சாதனை என்பது என்றைக்குமே உங்களுடைய ஒரு இலக்காக இருக்க முடியாது. இலக்கை நோக்கிய பயணம் தான் உங்களுடைய சாதனை என்று நான் நம்புகின்றேன். The picnic is as important as the destination. ஆகையினால நீங்கள் செல்ற இந்த பயணத்துல இந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கேன், இந்த பயணத்துல நான் போறேன், இந்த பயணத்துல இந்தந்த விஷயங்கள் என்னை வந்து சேர்ந்தது என்பதை அங்கீகரிக்கின்ற ஒரு தளமாக இந்த பரிவு தளம் செயல்படுவதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஒரு பெண்ணை அல்லது இங்கே இருக்கின்ற ஒரு 20 பெண்களை நீங்கள் பாராட்டி கைதூக்கி விடவில்லை. இதன் மூலம் இந்த கண்ணியிலே இணைந்திருக்கின்ற எத்தனையோ பெண்களை நீங்கள் அவர்களுக்கான நம்பிக்கை விதையை விதைக்கின்றீர்கள். ஏனென்றால் எத்தனையோ highest positions, even after achieving highest positions, we might not have gotten rid of certain taboos in this world. சில கற்பிதங்களிலிருந்து, சில பொது புத்திகளில் இருந்து எத்தனையோ உயரங்களை அடைந்தாலும் கூட விடுதலை அடைய முடியாத ஒரு பெண் மனம் ஒன்று உண்டு. We all admire Queen Elizabeth. You all know about her. அவங்க வந்து ஒரு பெரிய ஐக்கான நம்ம பார்க்கிறோம், இன்னும் நினைக்கிறோம், with all the due respect. But Queen Elizabeth in one of her speeches, அவங்க வந்து அர்மடா போர்ல வெற்றி பெற்ற தன்னுடைய வீரர்களுக்கு உத்வேகம் கொடுத்து அந்த டில்பரிங்கிற முகாம்ல ஒரு உரையை நிகழ்த்துறாங்க. So the world just looked, what is she going to stay? And even now it's been the most appreciated speech, one of the most appreciated speeches of Queen. அதுல சொல்றாங்க அவங்க ஒரு வாக்கியம் வந்து, though I have the weak and feeble body of a woman, I do have the stomach and heart of a king, King of England. ஒரு பெண்ணுக்கான மிக மிக weak and feeble means ஒரு வலிமையற்ற, உடைந்துவிடக்கூடிய அளவிலான ஒரு உடலை நான் பெற்றிருந்தாலும் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். ஒரு ஆணினுடைய இதயத்தையும், ஒரு ஸ்டமக் மீன்ஸ் அந்த கட் ஃபீலிங் தான் அவங்க சொல்றாங்க, அதையும் நான் பெற்றிருக்கின்றேன். That to the King of England. And how can a Queen of Elizabeth can make the statement? That was my thought. என்னுடைய கேள்வி என்பது, ஒரு பெண் அடிப்படையிலே உடல் அளவிலே வலிமையற்றவள் கிடையாது. அவள் ஏன் ஒரு ஆணை போன்ற ஒரு இதயத்திற்காகவும், ஆணை போன்ற வலிமையான ஒரு எதையும் செரிக்கக்கூடிய ஒரு வயிற்றுக்காகவும் ஏன் இயங்க வேண்டும்? ஒரு ராணியாக இருந்தாலும் ஏன் அந்த ஒரு கற்பிதங்களுக்குள் தன்னை அடித்துக் கொள்ள வேண்டும்? This is where the very important realization of questioning. இந்த இடத்தில் தான் கேள்விக்கு நீங்கள் உங்களை உட்படுத்திக் கொள்வதும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றை கேள்வி கேட்பதுமான ஒரு மிக முக்கியமான ஒரு பயணம் தொடங்குகின்றது. அந்த கேள்விய கேட்டுக்கிட்டு இருக்கிற, அந்த கேள்வியை நோக்கி பயணம் போகிற பெண்கள் தான் இங்கே உங்களுடைய தடத்தை பதித்திருக்கின்ற பெண்களாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். உங்களை பாராட்டுற இந்த மாலையில, உங்களை அணைத்துக் கொள்ளுகின்ற இந்த மாலையில், உங்கள் கரங்களை பற்றி கொள்ளுகின்ற இந்த வேளையில், எங்கோ ஒரு மூலையிலே அமர்ந்திருக்கின்ற விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளோடு தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இன்னொரு பெண்ணை, என் சகோதரியை, என் தோழியை நான் மனமாற அணைக்கின்றேன். மனமாற அவர்கள் கரங்களை பற்றி கொள்கின்றேன். பாராட்டுக்கள். நன்றி.
Now the time to felicitate our chief guest. Thank you so much. Check. மேடம் வந்து பல விருதுகள் வாங்கியிருக்காங்க. பட் உங்களுக்கு விருது கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்க சார்பா மைஸ் கிரீம் மீடியா வந்து ஒரு செக்ஷன் 8 ரிஜிஸ்டர்ட் கம்பெனி. அங்க வந்து அவங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் தரும். ஸோ சீஃப் கெஸ்ட் ஹூ இன்ஸ்பயர்ஸ் லீட் அண்ட் கிரியேட் a better tomorrow for a remarkable journey of vision, leadership and excellence. Your lifelong dedication to empowering communities and building a better society continues to inspire generation of women to dream, believe and achieve. The WOW Awards proudly honor your outstanding contribution and celebrate your legacy of impact. Thank you so much for coming here, madam. One more certificate, certificate of appreciation. This certificate is proudly presented to Honorable Member of Parliament, Mrs. Tamilachi Thangapani, madam, Indian poet, lyricist, orator, politician, writer, Chennai, Tamil Nadu, India. In recognition of your gracious presence as a chief guest at the remarkable event WOW, Women of Wonder, celebrating the achievements and contribution of exceptional women on one prestigious stage, My Screen Media is privileged to honor you with the prestigious Lifetime Achievement Award in recognition of your distinguished service, inspiring journey, and outstanding contribution to society. One Woman, One Stage, organized on 20th August 2026 at Presidency Club, Chennai, organized by Sneha Shaktivel. The certificate from Grand Universe Book of Records.